இப்ப அரஃபாவுடைய நாள்ன்றது எப்ப பிறை 9, சந்தேகம் கிடையாது. எங்க பிறை 9, ஸ்ரீலங்காட பிறை 9 அரஃபாவுடைய நாள் அல்ல, அமெரிக்காவுடைய பிறை 9 அரஃபாவுடைய நாள் அல்ல, மக்காவுடைய பிறை 9 தான் அரஃபாவுடைய நாள். அங்கதான் மக்கள் அரஃபா ஒன்று கூட போறாங்க. எனவே அங்கு ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்துல ஒன்று சேரக்கூடிய அந்த நாள் 24 மணித்தியாலத்தை கொண்ட அந்த நாள், அது உலக ரொட்டேஷனுக்கு சுத்தி சுத்தி வரும். அந்த நாள்ல தான் அரஃபாவுடைய நோன்புன்றது ஹதீஸ்ல வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிக்கு போன நேரம் அரஃபாவுடைய நாள். சஹாபாக்கள் போய் ஒரு 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 சோதனை ஒன்று பண்ணி பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அரஃபா நோம்பு பிடிச்சிருக்கிறாங்களா இல்லையா, அதுக்கு ஒரு குடிபானத்தை கொண்டு போய் கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் குடிச்சாங்க. அப்ப அரஃபால இருக்கிற ரசூலுல்லாஹ் நோம்பு பிடிக்கல. அதை வச்சுத்தான் அறிஞர்கள் சட்டம் சொன்னாங்க, அரஃபாவுடைய நோம்புன்றது அரஃபா மைதானத்துல கூடின ஹாஜிகளுக்கு அல்ல, அரஃபாவுடைய மைதானத்துல இல்லாம ஹஜ்ஜிக்கு வராத மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்குத்தான் நோன்பு உண்டு. சொன்னா வராதவங்க யாரு? நாங்களும் போகாதவங்க தான், அமெரிக்காவில் உள்ளவங்களும் போகாதவங்க தான். அவர்களை நோக்கித்தான் அரஃபாவுடைய நோன்பு உண்டு. சொன்னா அரஃபா மைதானத்தில் உள்ளவங்களுக்கு நோன்பு இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா விளங்குது, அரஃபா மைதானத்துல ஹாஜிகள் உண்டு கூடுற அந்த நாளில் அரஃபாவுக்கு வெளியே இருக்கிற மக்கள், ஹஜ்ஜி செய்யாத மக்கள் என்ன செய்யணும்? நோம்பு பிடிக்கணும்ன்றது மிக தெளிவா விளங்குது. எனவே இது ஒரு இடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நோம்புன்றதுனால அந்த இடம் மக்காலத்தான் இருக்கு. அடுத்தது பிறை சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற போது தெளிவா சொல்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறைகளை பற்றி உங்களிடத்தில் நபி அவர்கள் வந்து கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், மக்களுக்கு காலங்களை காட்டக்கூடியதாகவும் பிறை இருக்கும், ஹஜ்ஜுக்கும் பிறை இருக்கும். ஹஜ் அல்லாஹ் தனியே சொல்றான்டா, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எங்கட நாட்டை வச்சு பார்க்க இயலாது. ஹஜ்ஜுடைய வணக்கம்ன்றது அந்த மக்காவோடு சம்பந்தப்பட்ட இடங்களை வச்சு பார்க்கணுன்ற அடிப்படையிலையும் அரஃபாவுடைய நோம்ப இடத்தை வைத்து தான் பிடிக்க வேணும்ன்றது என்னுடைய கருத்து மட்டுமல்ல. லஜ்னத்து தாயிமா லில் இஃப்தா என்று சொல்லி ஒரு 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 ஃபத்வாக்குன்னே வைக்கப்பட்ட ஒரு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பிடத்துல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அரஃபாவுடைய நோன்பு எப்ப பிடிக்கணும்? உங்களுக்கு அரஃபாவுடைய நாள் என்று வரக்கூடிய நாள் எங்களுக்கு 8வது நாளா இருக்கு. இப்ப நாங்க 8வது நாள் பிடிக்கிறதா எங்களுக்கு 9வது நாள் பிடிக்கிறதான்னு கேட்ட நேரம் அவர் அந்த அது வந்து உலமாக்கள் கூட்டம் உண்டு, ஃபத்வா கொடுக்கிற கூட்டம், தனி மனுஷருடைய ஃபத்வா அல்லாது. அவங்க ஃபத்வா கொடுக்கறாங்க, அரஃபாவுடைய நோம்புன்றது ரசூலுல்லாஹ் சொன்னது ஸௌமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோம்பு பிடிக்கிறது. எனவே அரஃபால ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நாளில் அரஃபாவுக்கு வராத அந்த ஹஜ் செய்யாத ஆட்கள் இருக்கிறாங்களே அவங்க நோம்பு பிடிக்கணும் அடிப்படையில் நீங்க என்ன செய்யுங்க? நோம்பு பிடிங்க. அரஃபால மக்கள் கூடுற நாள்ல அரஃபாவுடைய நோம்பு பிடிங்க. நீங்க விரும்பினா முன்னுக்கு பிடிக்கலாம், பிடிச்சாத என்ன செய்யும்? உங்களுக்கு இந்த இந்த காலத்திலேயே சிறந்த அமல் இந்த 10 நாள்ல செய்யறதுதான், அது வேற. ஆனா அரஃபாவுடைய நோம்புன்றது ஹாஜிகள் அரஃபால கூடக்கூடிய நாள்ல தான் பிடிக்கணும். லஜ்னத்து தாயிமா லில் இஃப்தான்ற அந்த அமைப்பு ஃபத்வா கொடுத்திருக்கிறதையும் நாங்க பார்க்கிறோம். எனவே எங்களுக்கு மிச்சம் பொருத்தமா விளங்குது. ரசூலுல்லாஹ் ஸௌமு அரஃபான்னு கூட சொல்லல, ஸௌமு யௌமி அரஃபாண்டா அரஃபாவுடைய நாள்ல நோம்பு பிடிக்கணும். எனவே ஹாஜிகள் அரஃபால கூடுற நாள் தான் அரஃபாவுடைய நாள். அங்கிருந்து வந்து சூரியன் மறைஞ்சிட்டது என்று சொன்னா அந்த நாள் முடிஞ்சிட்டு இருந்து அரஃபா நாள் என்ன செஞ்சிடும்? கடந்து போயிருன்ற நிலைமை இருக்குது. அதனால கருத்து வேற்றுமை இருந்தாலும் எது ஹதீஸுக்கு மிச்சம் நெருக்கமா இருக்குதோ அதை நாங்க எடுக்கணும்ன்ற அடிப்படையில அரஃபாவுடைய நோம்ப ஹாஜிகள் அரஃபால கூடுற நாள் அடிப்படையில எடுக்கிறது நான் ஹதீஸை பார்த்த வகையில் எனக்கு விளங்கினது.